الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد الله நபியார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கெல்லாம் தந்த மார்க்கம் தூய்மையானது. எந்த அளவுக்கு ஒரு முஃமின் இந்த மார்க்கத்துக்குள் தூய்மையானவனாக இருப்பானோ அந்த அளவுக்குத்தான் அல்லாஹ்விடம் அவன் தூய்மையானவனாக கருதப்படுவான். இந்த உலகம் இருக்கிறதே, உலகத்துடைய பெரும்பான்மை எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூய்மையான மார்க்கத்தை அசுத்தமாக்கக்கூடியது. எவைகளெல்லாம் அல்லாஹ் தூய்மைக்கு காரணம் என்று சொன்னானோ, தூய்மைக்கு காரணமானவைகள் எல்லாம் மாசுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம்தான் நாம் வாழக்கூடிய காலம். அதிலே ஒன்றுதான் பொருளாதாரம், பணம். பணம் என்பது சொர்க்கத்தையும் அடைய முடியும், நரகத்தையும் அடைய முடியும். பணத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் அடைய முடியும், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அடைய முடியும். பணத்தை கொண்டு நிம்மதி அடையவும் முடியும், நிம்மதியை இழக்கவும் முடியும். அல்லாஹ்வுடைய நபியார்களே, ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக பெரும் ஒரு சோதனை, அதுதான் பணம். இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் சோதனை பொருள் உண்டு. வஃபித்னது உம்மத்தி அல்மால், என்னுடைய உம்மத்தின் சோதனை பொருள் பணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சோதனை என்று சொன்னார்கள்? அல்லாஹ்வும் சொல்லுகிறார், இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய கையில இருக்கக்கூடிய சொத்து செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு உலகத்தின் சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எதற்காக அல்லாஹ் சோதனை என்று சொன்னார்? எதற்காக அன்பு நபி சொத்தை பணத்தை சோதனை என்று சொன்னார்கள்? இந்த சோதனையான பணத்தை கொண்டு சொர்க்கத்தை அடையவும் முடியும், நரகத்தை அடையவும் முடியும். எனவே அடியானை நீ தெரிவு செய், இந்த பணத்தை வைத்து நீ எதை அடைய போகிறாய்? சொர்க்கத்தையா நரகத்தையா? அல்லாஹ்வின் பொருத்தத்தையா கோபத்தையா? நிம்மதியையா நிம்மதியை இழக்கப் போகிறாயா? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது சில விடயங்களை பயந்தார்கள். என்னுடைய உம்மத்துக்கு இப்படி கிடைத்துவிடக் கூடாது, அதில் ஒன்றுதான் சொத்துகள் பெருகிவிடக் கூடாது என்று பயந்தார்கள், பணம் பெருகிவிடக் கூடாது என்று பயந்தார்கள். உங்கள் மீது நீங்கள் வறுமை அடைந்து விடுவீர்கள், ஏழ்மை அடைந்து விடுவீர்கள், பக்கீராகி விடுவீர்கள் என்பதை நான் பயப்படவில்லை. ஆனாலும் நான் பயப்படுகிறேன் தெரியுமா? அன்துபுஸத அலைக்கும் துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி உலகம் விரிவாக்கி கொடுக்கப்பட்டு அதிலே போட்டி ஓட்டு அழிந்தார்களோ, இதுபோல உங்களுக்கும் விரிவாக கொடுக்கப்பட்டு போட்டி ஓட்டு அழிந்து விடுவீர்களோ என்பதை பயப்படுகிறேன் என்றார்கள். போட்டி, பணத்துக்காக வேண்டி போட்டி. அல்லாஹ்வுடைய நபியார்களே, இந்த சோதனையான பணம் இருக்கிறது, இன்று சிலர்களுடைய கையில் கிடைத்திருக்கிறது. அது ஹலாலா ஹராமா என்பது கூட தெரியவில்லை. எடுத்த வழி, சேர்த்த வழி, செலவழித்த வழி ஹராமா ஹலாலா என்று தெரியாது. ஒரு காலம் வரும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால் பைன யதை ஸாஅ, கியாமத் நாள் நெருங்கிவிட்டால் யல்ஹுர் ஸினா வர்ரிபா, வட்டியும் விபச்சாரமும் வெளியாகிவிடும், பகிரங்கமாகிவிடும் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு காலம், சொத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு மோசடி, அல்லாஹ்வுடைய அதிருப்தியை வேகமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதுதான் வட்டி. அந்த தலைப்பிற்கு இன்ஷா அல்லாஹ் என்று பேசுகிறேன். ஏன் காரணம்? வட்டி என்றால் என்னவென்று தெரியும், இந்த உம்மத்துக்கு தெரியாதல்ல. எத்தனையோ உபதேசங்கள் வட்டியை பற்றி கேட்டிருக்கிறோம், ஆனாலும் வட்டியின் விளைவுகள் தெரிந்தும் வித்தியாசமான ரூபங்களில் இன்று சமூகத்தில் வட்டி புகுந்திருப்பதை பார்க்கிறோம். கோடான கோடீஸ்வரர் வட்டி இல்லாமல் வாழ முடியாது என்கிறார்.
ஏழை மனிதன் வட்டிக்கு எடுக்காமல் என்னுடைய மகளின் திருமணத்தை எப்படி நடத்துவது என்று கேட்கிறார். ஏழை பணம் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் வட்டியில் புரளுகிற இந்த சமூகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கியாமத்து நாளுடைய அடையாளம் இது, வட்டி வெளியாகிவிடும். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து நாளுடைய நெருக்கத்திலே எந்த அளவுக்கு மக்கள் இருப்பார்கள் என்றால், இது ஹலாலா ஹராமா என்று கூட விளங்காத அமைப்பிலே பணத்தை செலவழிக்க ஆரம்பிப்பார்கள், சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள். நடக்கிறதா இல்லையா? எத்தனை பேர்கள் இது ஹலாலா ஹராமா என்று பார்த்து சம்பாதிக்கிறோம். கொடுக்கல் வாங்கலின் போது எத்தனை பேர்கள் இப்படி ஒரு வியாபாரம் இருக்கிறதா இஸ்லாத்திலே என்று கொஞ்சம் சிந்தித்து நடந்து கொண்டிருக்கிறோம். உலமாக்களுடைய ஆலோசனையோடு வியாபாரம் ஆரம்பித்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு பிரச்சனைகள் வரும்போது சொத்து சம்பந்தமான பிரச்சனை தன் புத்திக்கு படுவதில்லை. அந்த நேரம் எத்தனை பேர்கள் உலமாக்களை அணுகி இன்ன பிரச்சனை இருக்கிறது, எப்படி தீர்வு காண்பது, இப்படி நான் பணம் ஒரு வகை எடுக்க போகிறேன், அனுமதி இருக்கிறதா, ஒரு வகை பணம் இன்னது கொடுக்க போகிறேன், எப்படி நான் அதிலிருந்து லாபம் எடுக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் எத்தனை பேர்? பணம் சம்பாதிக்க முடியும், ஹராமாவும் சம்பாதிக்க முடியும், ஹலாலாவும் சம்பாதிக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாலே எந்த வட்டியை தன் கீழாலே வைத்து காலுக்கு கீழால் வைத்து மிதித்த என்று சொன்னார்களோ அந்த வட்டி இந்த சமூகம் தலைக்கு மேல் வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதா தன்னுடைய கடைசி ஹஜ், முதல் ஹஜ், அதுதான் அன்று அரபாவுடைய மைதானத்திலே வைத்து முழு உம்மத்துக்கும் பாடம் புகட்டும் விதத்திலே ஹஜ்ஜத்துல் வதா எனும் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே சொன்ன ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமி மவ்தூஉன். ஜாஹிலிய்யா அனைத்து கலாச்சாரங்களையும் இதோ என் காலுக்கு கீழாலே போட்டு மிதிக்கிறேன் என்றார்கள். மிதிக்கிறேன். அதிலே ஒன்று சொன்னார்கள், ஜாகிலிய காலத்திலே இருந்த வட்டி இருக்கிறதே அதை இதோ என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன். இதற்கு பின்னால் என் காலுக்கு கீழால் போட்டு மிதித்ததை என் உம்மத்தினர்கள் கரமடித்து விடக்கூடாது, கையில் தூக்கிவிடக் கூடாது என்பதற்காக சொன்னார்கள், காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய இந்த வட்டியிலே முதல் வட்டி நான் எதை வைக்கிறேன் தெரியுமா? ரிபல் அப்பாஸ். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த காலம், ஜாகிலிய காலம், வட்டிக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வட்டியை வைத்து மிதிக்கிறேன் என்றார்கள். அதோடு விட்டார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய 1400 வருடங்களுக்கு முன்னால் வட்டியை அல்லாஹ் திட்ட தெளிவாக சொன்னான், அல் ஹராம், அல் ஹராம். இமாமார்கள் சொல்லுகிறார்கள், வட்டிக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வந்தது போல எந்த பாவத்துக்கும் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வரவில்லை. விபச்சாரத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதே, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதே. அடுத்தவுடைய குறையை தேடுகிறார், புறம் பேசுகிறார். இஜ்தனிபு கஸீரம் மினல் தவிர்ந்து கொள், வேண்டாம். வட்டியுடைய விஷயத்திலே சொன்னார்கள், வதரு, விட்டு விடுங்கள். எடுத்துட்டீங்களா, விட்டுடுங்க, குடிச்சிடவாங்க. எச்சரிக்கை பலமானது. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். அதிகமானவர்கள் என்று வட்டியை கையில எடுத்தவர்கள் நிம்மதிகளை இழந்து, கண்ணியங்களை இழந்து, நாளுக்கு நாள் கேவலம். எத்தனை பேர்கள் முகவரியே இல்லாமல் போய்விட்டார்களா இல்லையா? பெரும்பெரும் மல்டிமில்லியனாக வியாபாரம் செய்தவர்கள், சமூகத்திலே கண்ணியமானவர்கள், மறைமுகமாக எடுத்தார் வட்டி. மறைமுகமாக யாருக்கு மறைக்க முடியும்? மனிதர்களுடைய பார்வையில் உங்களால் மறைக்க முடியும், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு உங்களால் மறைக்க முடியாது. நீங்கள் ரகசியமாக செய்யும் வியாபாரம் எதையும் அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது, பார்த்துக் கொண்டிருக்கிறார். வட்டிக்கு எடுத்தாயா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றிய ஆகுவான். அல்லாஹ் குர்ஆனில் 2 வாக்குறுதி வைக்கிறார். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத்.
இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. வட்டியை அழிப்பேன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் வட்டியை அழிப்பேன் என்று சொல்லுகிறானே, அந்த வட்டியுடைய பணத்தை மட்டுமல்ல, பணத்தையும் அழித்து, வட்டி எடுத்தவருடைய நிம்மதியையும் அழித்து, வட்டி எடுத்தவருடைய குடும்பத்தையும் அழித்து, வட்டி எடுத்தவருடைய சமூக, அதாவது பரம்பரையை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவார். வட்டி எடுத்தவர்கள் எத்தனை பேர் உள்ளத்தில் நிம்மதியோடு இருக்கிறார்கள்? நிம்மதியாக உறங்கியவர்கள் எத்தனை பேர்? சமூகத்தில் இருக்கும் கண்ணியங்களை கூட அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அவ்வளவு பலமான எச்சரிக்கை அல்லாஹ் வைத்திருக்கிறானே. இரண்டாவது வாக்குறுதி, வயோர்பி சதகாத், சதக்காவை அல்லாஹ் வளர்ப்பான். வட்டி அழியும், சதக்கா வளரும், சதக்கா வளரும். சதக்காவுடைய வாசலை திறவுங்கள், வட்டியுடைய வாசலை இழுத்து மூடிவிடுங்கள். வறுமையில் இறந்தாலும் பரவாயில்லை, வட்டியில் கை வைத்து விடாதீர்கள். சாதாரணமான வியாபாரம் பரவாயில்லை, ஹலால் கொஞ்சமாக கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்து உண்டி. வட்டி எடுத்து வளர்க்க பார்த்தால் எஞ்சியதையும் சேர்த்து அல்லாஹ் அழித்து விடுவான். அழிந்தவர்கள் எத்தனையோ பேர். லோனுக்கு எடுத்தார், அடகு வச்சு எடுத்தார். இந்த சமூகத்தில் இந்த வார்த்தைகள் லோன், அடகு சர்வசாதாரணம். வட்டி என்று ஏன் புரிய மாட்டீர்கள்? பினான்ஸ் சர்வசாதாரணம், இன்சூரன்ஸ் சர்வசாதாரணம். பினான்ஸ் இன்சூரன்ஸ் ஹராம் அல்ல. எப்போது அது இஸ்லாத்துக்கு வரையறுக்கப்பட்டதாக, இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டதாக இருக்குமாக இருந்தால் அதற்கு நம்முடைய நாட்டிலே தாராளமாக இருக்கிறது. அனுமதி கொடுக்கப்பட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, பினான்ஸ் இருக்கு, இஸ்லாமிக். எதையும் நான் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாமிக் என்று எது வருகிறதோ அதில் கை வையுங்கள், பிழையே கிடையாது. ஆனால் இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டது அல்லாத எதிலும் கை வைத்து விடாதீர்கள். அனைத்துமே வட்டி, அனைத்துமே வட்டி. சிலர்களை பார்க்கிறோம், சொல்லுகிறார்கள், எப்படி இஸ்லாத்துக்கு போறது, இஸ்லாமிக் எப்படி போறது? அவனுக்கு கூட கட்டணுமே, இன்சூரன்ஸ் கூட கட்டணுமே, கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்தத பாருங்க, சின்ன ஒரு பினான்ஸ் எனி டைம் எடுக்கலாம். அது பெரிய அளவு ஒன்றுமே தேவையில்லை, தேவையில்லை பெரிய அளவுல. உதாரணம் சொல்லுகிறேன், என்னுடைய புத்திக்கு படும் அமைப்பில் சொல்லுகிறேன். வட்டியில் கை வைத்து விடாதீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். என்னுடைய புத்திக்கு படுமளவுக்கு 2 கோழிகள் இருக்கின்றன. ஒன்று தானாக கிட்டுச்சு, தானாக கிட்டுச்சு, அந்த கோழியை உரிச்சு வச்சிருக்கிறார். இன்னொரு கோழி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கப்பட்டு அதுவும் உரிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. தானாக இறந்த கோழி உரிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. 100 ரூபாய் சொல்றாங்க, 100 ரூபாய். அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கப்பட்ட கோழி 1000 ரூபாய் சொல்லுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நபியார்களே, எதை எடுப்பீர்கள்? எதை எடுப்பீர்கள்? 100 ரூபாய் தானே என்று தானாக இருந்ததை எடுப்பீர்களா? 1000 ரூபாய் பரவாயில்லை, அல்லாஹ்வின் பேரை சொல்லி அறுக்கப்பட்டது என்று 1000 ரூபாயுடைய எடுப்பீர்களா? தெரியும், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கப்பட்டால் தான் அது எமக்கு ஹலால் என்று. ஹலால் என்பது என்றும் பெருமதி கூடியது. 1000 ரூபாய் என்ன 1 லட்சமாக இருந்தாலும் ஹலாலைத்தான் எடுப்பேன் என்று ஒரு முடிவுக்கு வருவான் முஃமின். இது போலதான் சகோதரர்களே, ஹலாலான இன்சூரன்ஸாக இருக்கட்டும், பினான்ஸாக இருக்கட்டும், அதற்கு என்று பல தியாகங்கள் செய்யப்பட்டு எம்முடைய நாட்டில் நிலைநாட்டி இருக்கிறார்கள். யாருக்காக? நாம் வட்டியில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக, ஹராத்தில் போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக. உலமாக்களுடைய மிகப்பெரும் ஒரு தியாகத்திற்கு பின்னால் கிடைத்தது. அதிலே கை வையுங்கள், பரக்கத்துண்டு. அதுவல்லாமல் வட்டியிலே குறைந்த விலைதானே, குறைந்த கணக்குத்தானே கட்டணும். ஹராத்தில் கை வைத்து விடாதீர்கள், உள்ளதையும் சேர்த்து அல்லாஹ் அழித்து விடுவார். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நபியார்களே, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய மிக பலமான ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? அதைத்தான் சொல்லுகிறார்கள் இமாமார்கள். எந்த பாவத்திற்கும் அல்லாஹ் எச்சரிக்காத ஒரு அளவுக்கு வட்டிக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறார்.
இத்தகுல்லாஹ் வதருமா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மை ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை உண்மையாக நம்பக்கூடியவர்களாக இருந்தால் எஞ்சிய வட்டியை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு வேண்டாவே வேண்டாம். ஃபஇல்லம் தஃஅலு, அப்படி நீங்கள் வட்டியை விடவில்லையா, லோனை விடவில்லையா, அந்த ஹராத்தை விடவில்லையா, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அவன் தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு நீ தயாராக என்று சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். எந்த பாவத்தை அடியான் செய்யும் போதும் அல்லாஹ் யுத்தத்துக்காக வேண்டி நீ என்னோடு தயாராக என்று சொல்லவில்லை. வட்டிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், யுத்தத்துக்கு நீ தயாராகி. அந்த அளவுக்கு மிக பெரும் பொருளாதார மோசடி வட்டி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே யாரெல்லாம் வட்டி எடுத்து தௌபா இல்லாமல் மரணித்தார்கள், வட்டி எடுத்து தௌபா இல்லாமல் மரணித்தார்கள். நம்ம பார்வைக்கு நல்லவரா மௌத்தாய் இருக்கிறார் ஹாஜியார், நம்ம பார்வைக்கு நல்லவரா மௌத்தாய் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பார்வை வட்டி எடுத்தவர், வட்டி எடுத்தவர், வட்டி எடுத்தவர் தௌபா இல்லாமல் மரணித்திருக்கிறார். நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவார், நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், குது சிலாஹக்கலில் ஹர்ப், என்னோடு யுத்தம் செய்வதற்கு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுவான். எத்தனை பேர்கள் தயார்? வட்டி எடுத்த ஒவ்வொருவரும் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய தயாராக வேண்டும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாவம் இந்த பொருளாதார மோசடி வட்டி. நாளை மறுமையில் ஒவ்வொரு பாவம் செய்தவனுடைய நிலை ஒவ்வொரு விதத்தில் இருக்கு, ஒவ்வொரு விதத்தில் இருக்கு. சிலருடைய முகங்கள் கருத்து போயிருக்கும், விகாரமான தோட்டத்திலே இருப்பார்கள். சிலர்களுடைய நாடுகள் தொங்கும், சிலருடைய கண்களால் நெருப்பும் வெளியே வரும். ஒவ்வொரு மனிதனுடைய நிலை ஒவ்வொரு விதம். விபச்சாரம் செய்தால் அற்பமான ஒரு 5-10 நிமிஷம் இன்பத்துக்காக வேண்டி அல்லாஹ் தடுக்கலை செய்தால், தௌபா இல்லாமல் மரணித்தால் நாளை மறுமை அவனுக்கு நாட்டமாக இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்ஷரு ஜானி யௌமல் கியாமா அன்சல் மின் ரிஹில் ஜிஃபா. விபச்சாரம் செய்தவனுடைய மறுமை எப்படி இருக்கும் தெரியுமா? செத்த பிணத்தை விட நாட்டமாக இருக்கும். இது மறுமையில் விபச்சாரியுடைய தரம். வட்டி எடுத்தவன் நிலை என்ன தெரியுமா? வட்டி எடுத்தவனை அல்லாஹ் எப்படி எழுப்பாட்டப் போகிறார்? الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. நாளை மறுமையில் அவன் எழுப்பாட்டப்படும் போது பைத்தியம் பிடித்த ஷைத்தானை போல எழுப்பாட்டப்படுவான். பைத்தியகாரனம் போல தெரிவார். அந்த நாட்டில உலகத்தில ராடோட போனவரே, அவர் போகாத நாடு இல்லை. பாஸ்போர்ட் தொடர்ந்து பார்த்தா எல்லா யூரோப்பியன் போய் வந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், பெரிய பெரிய மட்டத்தில் எல்லாம் இருந்திருக்கிறார். நிர்வாகத்திலையும் இருந்திருப்பார், சங்கங்கள்ல தலைவராகவும் இருந்திருப்பார். ஆனால் வட்டியோடு தொடர்புள்ளவர் நாளை மறுமையில் பைத்தியகாரனை போல தெரிவார். கேவலம் இல்லையா? உலகத்தில் ஒரு பைத்தியகாரனை கண்டால் எவ்வளவு கேவலமாக இருக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்க்க வேண்டியவர்கள் நாம், அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டியவர்கள் நாம், அன்பு நபியோடு இருக்க வேண்டியவர்கள் நாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தினாலே ஹவுதுல் கௌதரிலே இருந்து தண்ணீர் குடிக்க வேண்டிய நாம், கண்ணியமான சஹாபாக்களோடு நாம் இருக்க வேண்டிய நாம். அந்த நாளையிலே கேவலமாக பைத்தியகாரனை போல தெரிவதை எத்தனை பேர் விரும்புவார்கள்? விரும்ப மாட்டீர்களா? விடுங்கள் வட்டி. பொருளாதாரம் எப்படி வளர்கிறது என்ற வழியை பாருங்கள். அராத்தில் கை வைத்து விடாதீர்கள். வட்டி எடுக்கும் போது பெரிய அளவில் வருகிறது என்றுதான் விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடைசி முடிவு குறையும் கேவலத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். தேவையா அந்த வட்டி? அப்படி ஒரு சம்பாத்தியம் தேவையா? அந்த சம்பாத்தியத்திற்காலே தன் குடும்பத்துக்கு செலவழிக்கப் போகிறீர்கள். தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உண்ணப் போகிறார்கள், உடுக்கப் போகிறார்கள். எந்த குடும்பத்தை அம்புசக்கும் அகிலேக்கும் நாரா, உன்னையும் உன் குடும்பத்தையும் நரகை விட்டும் காத்துக்கொள் ஈமான்தாரியே என்று அல்லாஹ் சொன்னானோ, அந்த குடும்பத்தையே நரகில் கொண்டு போய் தள்ளுகிறோனே. அல்லாஹ்வுடைய நபியார்களே,
என்று மாறப்போகிறோம். இந்த சமூகம் என்று இந்த பாவத்தில் இருந்து விடுபடப் போகிறது, என்று விடுபடப் போகிறது. ஏழை பணம் வித்தியாசம் இல்லாமல் புரளுகிறார்களே வட்டியிலே. இவ்வளவெல்லாம் எச்சரிக்கப்பட்ட வட்டி தேவைதானா எமக்கு? இப்படியான ஒரு பொருளாதார சுரண்டல் தேவைதானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களை அழித்து விடக்கூடிய 7 பாவங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே ஒன்று வட்டி. அழித்துவிடும் மனிதர். உலகத்திலும் அழிவு, மறுமையிலும் அழிவு. பெரிய கேவலம். அகமதுடைய ரிவாயத்தில் வந்திருக்கக்கூடிய நாளை மறுமை ஒரு காட்சியை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலர்கள் வருவார்கள், அவருடைய வயிறுகள் வீடுகள் போல் இருக்குமா, வீடுகள் போல் அவ்வளவு பெரிதாக இருக்கும். அப்படியானவர்களுடைய அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து பாம்புகள் வெளியே தலையை போட்டுக் கொண்டிருக்குமா. இவர்கள் யார் தெரியுமா? உலகத்தில் வட்டியோடு தொடர்பு கொண்டவர்கள். நாளை மறுமையிலே இரத்த ஆறு என்று ஒன்றிருக்கிறது. யாருக்காக? அதில் ஒரு மனிதன் நீந்து கொண்டிருப்பான், கரைக்கு வருவான், மீண்டும் அவன் அதற்குள்ளேயே மூழ்கடிக்கப்படுவான். அப்படியான ஒரு வேதனை கொடுக்கப்படும். யார சூழல்லா? அல்லாஹ்வுடைய சூழல் கேட்டார்கள். இவர்கள் யார்? இவர்கள் தான் உலகத்தில் வட்டியோடு தொடர்பானவர்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான விடயமா? மறுமையே நஷ்டம், மறுமையே நஷ்டம். எந்த மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அதற்காக வேண்டி சுஜூது செய்கிறோமோ, சதகா கொடுக்கிறோமோ, அந்த மறுமையை நாசமாக்கி விடக்கூடிய பொருளாதார சுரண்டல் வட்டி எவ்வளவு பயங்கரமா, எவ்வளவு பயங்கரமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வட்டி எடுத்தவனையும் வட்டி கொடுத்தவனையும் வட்டிக்கு சைன் வச்சவன் இன்னைக்கு அடுக்குமாறு இருக்கு. தெரியுமா எந்த அளவுக்கு வியாபாரம் இன்று? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் எப்படி தெரியுமா வியாபாரம் நடக்குது? இதுக்கு என்றே சிலர்கள் அழைகிறார்கள். எதற்கு? சைன் வைக்கிறது. ஒரு சைனுக்கு 5000 ரூபாய், ஒரு சைனுக்கு 5000. வட்டி கடைக்கு முன்னால குந்திக்குவான், வட்டி கடைக்கு முன்னால சுத்திட்டு இருப்பான். வட்டிக்கு கொடுக்கிறானே பினான்ஸ், அவனுக்கு முன்னால் அந்த வட்டி கடைக்கு முன்னால சுத்திட்டு இருப்பான். அந்த பினான்ஸுக்கு முன்னால, இன்சூரன்ஸுக்கு முன்னால சுத்தி கொண்டிருப்பான். சைன் வைக்கிறதுக்கு ஆள் தேவை. அதற்கண்டே இவர் நேர்ந்து விட்டப்பட்டவர் போல யாரும் சைன் பண்ண தேவை இருந்தால் இவர் போவார். 5000 ரூபாய் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டிக்கு சைன் வச்சவன், சாட்சியாக இருந்தவனும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளானவன் தான். சாதாரணமான விடயம் அல்ல சகோதரர்களே. ஒரு சைன் தான், ஒரு சைன் தானே. நினைக்கிறார்கள் அந்த சைன், அந்த ஒரு கையொப்பம் நரகத்திலே கொண்டு போய் வீசும் தெரியுமா? சுத்தமான மார்க்கம் இஸ்லாம், பரிசுத்தமான மார்க்கம் இஸ்லாம். அசிங்கத்தை கலந்து விடாதீர்கள். அசிங்கமாகிவிடும் மறுமை, மறுமையே அசிங்கமாகிவிடும். அசிங்கமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எச்சரித்தார்கள். தன் தோழர்களுக்கு உம்மத்து புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி எச்சரித்து உணர்த்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ரிபா வட்டி இருக்கிறே 73 பாபன், 73 வாசல் இருக்கு, 73 கதவு இருக்கிறது. எதற்கு? வட்டிக்கு. அதுல மிக அற்பமானது தெரியுமா? வெட்கப்படுவோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஏனென்றால் இந்த வட்டியில் கை வைப்பவன் வெட்கத்தை உணர வேண்டும் என்பதற்காக, வெட்கத்தை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி. இதைவிட ஒரு மனிதன் வெட்கப்படுவதற்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐஸருஹு மிஸ்ல ஐயன்கிஹ ரஜுலு உம்மஹு, தன் தாயோடு ஒன்று சேர்வது போல, தன் தாயை திருமணம் முடிக்கிறது போல. இதுதான் அந்த 73 வாசல்ல மிகவும் சாதாரணமான வாசல் என்று சொன்னார்கள். அப்ப அடுத்தடுத்த தரம் எல்லாம் எவ்வளவு கேவலமாக. யாரும் விரும்புவாரா தன் தாயோடு இந்த கேவலத்தை செய்வதற்கு யார் விரும்புவார்? அந்த அளவுக்கு கேவலம் வட்டி என்பதை இந்த உம்மத்துக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உதாரணம் இது சகோதரர்களே. சாதாரணமாக நடக்கிறது.
எத்தனை பேர்களுக்கு கொடுத்திருப்போம் பணம். கொடுக்கிறார் முதலாளி, கோடீஸ்வரர் கொடுக்கிறார் 1 கோடி, எனக்கு 2.5 லட்சம் லாபம் வேணும், 2.5 லட்சம் லாபம் வேணும், 10 லட்சம் கொடுக்கிறார், மாசம் 25,000 ரூபாய் லாபம் வேணும். ஹராம், வட்டி. வட்டி முறை இருக்கிறது. நீங்கள் சம்பாதித்த பணம் அதை கொடுக்க போகிறீர்கள். ஒருவருடைய கைக்கு என்றால் எழுத்து மூலம் சரியாக இருக்க வேண்டும். விகிதாசார அடிப்படையில் லாப நஷ்டங்கள் முடிவெடுக்கப்பட வேண்டும். இந்த அமைப்பில் செய்தவர்கள் எத்தனை பேர்? வியாபாரம் என்றால் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம். எத்தனை பேர் இப்படி வியாபாரம் செய்தவர்கள்? என்னென்னமோ கரன்சி எல்லாம் வந்திருக்கிறது. இன்னைக்கு என்னென்னமோ கரன்சி எல்லாம் வந்திருக்கிறது. கண்ணால பணத்தை பார்க்கல, அவர் வியாபாரம் செய்யறார். பணம் வியாபாரம் ஹராம் சகோதரர்களே. சில விடயங்கள் சந்தேகத்துக்கிடமானது மார்க்கம் விட சொல்லுகிறது. அதற்குத்தான் சுபஹாத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமனித்தக சுபஹாத் ஃபகத் இஸ்தபர அலி தீனிஹி வ இர்திஹி. யார் ஒருவர் சுபஹாத்தை விடுவாரோ, சந்தேகம் இது ஹலாலா ஹராமா, ஹலாலா ஹராமா என்ற சந்தேகம் வந்தால் ஹலால் என்று முடிவெடுக்க மார்க்கம் சொல்லல. ஹராம் என்று முடிவெடுத்து விட்டுடு, கை வைக்கிறாத. அப்படி நீ விடுவது உன் மார்க்கத்துக்கும் உன் மானத்துக்கும் பாதுகாப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தேகத்துக்கு இடமானதுக்கு அனுமதி இல்லை என்றால் சட்ட தெளிவானதை அனுமதிக்குமா மார்க்கம்? ஏன் அல்லாஹ் தடுத்தான்? அல்லாஹ் ஏன் ஹராத்தை முன்னால் வைத்திருக்கிறான்? ஏன் சில விடயங்களை ஹராம் என்று வைத்திருக்கிறான்? இந்த உம்மத்துக்கே ஒரு தடையை தாண்டி விடாதே. அல்லாஹ்வுடைய கோட்டை எது தெரியுமா? அவன் தடுத்தது. எவன் எந்த ஒரு அடியான் அல்லாஹ் தடுத்த அந்த ஹராத்தை கடப்பானோ அல்லாஹ்வுடைய கோட்டை உடைத்து விட்டான் அவன். வட்டி என்பது அல்லாஹ் தடுத்த ஹராம். மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சாதாரணமான வீட்டிலே வாழ்கிறார், பெரியாரில் வாழ வேண்டும். அவனை போல இவனை போல அல்லாஹ்வுடைய பெண்கள் இந்த விடயத்திலே ஆர்வம் கொண்டவர்கள். ஏன்? ஷைத்தான் பெண்களை வைத்துத்தான் விளையாடுவார். பெண்களை வைத்துத்தான் விளையாடுவார். சிலர்கள் மனைவி என்ன சொன்னாலும் ஓகே, நாளைக்கே நடக்கும், நாளைக்கே நடக்கும். வட்டி எடுப்பார் அல்லது லோன் எடுப்பார், அடகு வச்சு எடுப்பார், வீட கொண்டு போய் வச்சு எடுப்பார். கட்டப்பட்ட வீடே ஹராம். அதற்குள் சொல்லப்படும் தொழுகை அல்லாஹ் கபூல் செய்வானா? இன்று எத்தனை வீடுகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வைக்குள்ள வீடாக இருக்கிறது. எந்த வீடு வட்டியை கொண்டு கட்டப்பட்டதோ, எந்த வியாபாரம் வட்டியை கொண்டு உருவாக்கப்பட்டதோ, அந்த வீடு அந்த வியாபாரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானது சகோதரர்களே. எந்த நலவையும் உங்களால் காண முடியாது, எந்த நலவையும் காண முடியாது. சில ஏழைகள் வியாபாரம் செய்கிறார்கள், கோடான கோடீஸ்வரர்களும் ஹராத்துக்கு பயம் வட்டிக்கு பயம் செய்கிறார்கள். நாளாண்டு முன்னேற்றம் முன்னேற்றம். அல்லாஹ் வளர்ப்பான், அல்லாஹ் வளர்ப்பானது. ஏன்? வட்டியை பயப்படுகிறார், அவருடைய சொத்தை அல்லாஹ் பாதுகாப்பார். வட்டியை பயப்படுகிறார், அந்த சொத்தை அல்லாஹ் வளர்ப்பார். சந்ததிகளே அனுபவிக்கும் அளவுக்கு அல்லாஹ் சிலருடைய சொத்துக்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சதகாக்கள் கொடுத்தார்கள், வட்டியை பயந்தார்கள். அதனால் சகோதரர்களே, வட்டி வேண்டாம். வட்டியை கொண்டு ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறார், ஹஜ் செய்கிறார். ஹராமான பணத்தை கொண்டு ஹஜ் செய்கிறார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நீ கூப்பிட்டாய் வந்துட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் உடனே பதிலடி அளிப்பான். லா லப்பைக வலா சாதை, நீ லட்சம் செலவழித்திருக்கலாம். 20 லட்சமா ஹஜ்ஜுக்கு? 25 லட்சமா செலவழித்திருப்பாய். சம்பாதித்தது ஹராம். வட்டியோடு புரண்டு சம்பாதித்த உன்னுடைய லட்சங்களுக்கு முன்னால் லப்பைக்குடைய வார்த்தைக்கு தகுதி இல்லாதவன் நீ. லா லப்பைக வலா சாதை, லப்பைக்கும் கிடையாது, உனக்கு சாதைக்கும் கிடையாது, தொலைஞ்சு போ என்று அல்லாஹ் லப்பைக்கு என் முகத்திலே அடித்து விடுவான். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். அதனாலே பயந்து பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. அற்பமான இந்த உலகத்துக்காக வேண்டி
உலகத்தின் கண்ணியங்களுக்காக வேண்டி, உலகத்தில் சமூகத்துக்கு வளர்ச்சிகளை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமா அல்லாஹ் தடுத்த வட்டியிலே கைவிட்டு விடாதீர்கள். நாளாந்தம் அழிவுகள் வந்து கொண்டே இருக்கு. எத்தனை பேர்கள் கேவலம் அடைந்து விட்டார்கள். கபரில் நிம்மதி கிடைக்கப் போகிறதா? மௌத்தை நினைத்த மனிதன் எப்படி தைரியமாக வட்டியிலே கையை வைப்பார்? எப்படி வைப்பார்? நீங்கள் பண்ணும் வியாபாரம், நீங்கள் ஆரம்பிக்கும் முன்னர், நீங்கள் கால்மடித்து ஒரு ஆய்வுக்கு முன்னால் அதற்கு அவர்களே இந்த வியாபாரம் செய்ய போகிறேன், இது கூறுமா கூடாத என்று கேட்பவர்களுக்கு ஏண்ட படம் நான் எப்படியும் சம்பாதிப்பேன், எப்படியும் செலவழிப்பேன் என்ற ஒரு உங்களுக்குள் ஒரு தைரியத்தை நீங்கள் உண்டாக்கி சம்பாதிக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய நாளை மறுமையின் கேள்வியை பயப்படுகிறேன். அம்மாடி ஆயுளை பற்றி ஒரு கேள்வி, ஆயுளை பற்றி ஒரு கேள்வி, வாலிபத்தை பற்றி ஒரு கேள்வி, அறிவை பற்றி ஒரு கேள்வி, சொத்தை பற்றி அல்லாஹ் 2 கேள்வி கேட்க போறார். 2 கேள்வி. எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவழித்தா, என்ன பதில்? சம்பாதித்தது ஹராம் வட்டியோடாக இருந்தால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? என்ன பதில் சொல்ல முடியும்? இன்று பெண்களின் ஒரு கூட்டம், கணவன்மார்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குது. ஒரு சாமான் 2 சாமான் கூடி இருக்குது. கொஞ்சம் நோட் பண்ணுங்க, எப்படி வந்துச்சு? பிரிட்ஜ் இல்லாம இருந்துச்சு. மனைவி பிரிட்ஜ் வாங்கி போட்டிருக்கிறார். இவன் பஜாருக்கு இறங்கி லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கு சம்பாதிச்சா வாங்கி போட்டா, காலடிக்கு வந்தா இறக்கி போட்டா, மாசம் கட்டிட்டு இருக்கிறா. வட்டியையும் சேர்த்து என்று சொன்னால் உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் நிம்மதியை காணவே முடியாது. ஆண்களுடைய பொறுப்பை பெண்களை நிர்வாகம் செய்யுங்கள். தீன் சொல்லும் முறைப்படி நிர்வாகம் செய்யுங்கள். இன்று பெண்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 4-5 தாத்தமார் சேர்ந்தா போதும், அது ஒருத்தி லீடர். அந்த 6-7 சைத்தானுக்கு லீடர் சைத்தான். வட்டி இவர் சொன்னா எல்லாருக்கும் கிடைக்கும். அவர் கேட்ட அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு வியாபாரம் நடக்குது. அதனால் ஆண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். சம்பாதிக்கும் பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை அல்லாஹ்வுடைய வரையறைக்கு உட்பட்டதாக நீங்கள் செய்யுங்கள். அங்கே அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறார். வட்டியை விடுங்கள், வேண்டாம். வட்டி எடுத்து என் சொத்து பெருக வேண்டிய அவசியம் கிடையாது. என் ஒரு தட்டு வீடு 2 தட்டாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய சாதாரணமான மோட்டார் பைக் காராக வேனாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆசைகளுக்கு இஸ்லாமிக்கு அடிப்படையில் இருப்பதிலே போய் கையை வையுங்கள். அங்கே நியாயம் இருக்கிறது, அநியாயம் கிடையாது. ஹராத்தில் கை வைத்து விடாது, ஹராத்தில் கை வைத்து விடாது. இந்த அமைப்பில் நாம் செய்தால் நிச்சயம் அல்லாஹ் வாக்களித்த நிம்மதியின் வீட்டுக்குள் இருக்கும். ஏன் அந்த வீடு வட்டியை விட்டும் சுத்தமானது. என் தொழிலில் இருக்கும். ஏன் என் தொழில் வட்டியை விட்டும் சுத்தமான தொழில். கொஞ்சம் உழைக்கிறார், பரக்கத்து முடியும். அதனாலே சகோதரர்களே, வட்டியின் வாசலை இழுத்து மூடுங்கள். வட்டி எடுத்திருந்தோமா இதுவரை காலம், இன்றோடு அதைக்குரிய தடவை விடுங்கள். நீங்கள் பணம் அக்கவுண்டில் போட்டிருக்கிறார், உங்களுக்கு 4ஆந்தமோ 6ஆந்தமோ அதற்கு வட்டி எட்டாடிக் கொண்டிருக்கும். அந்த வட்டி உங்களுக்கு ஹராம், உங்களுக்கு ஹராம். ஆனால் இன்னொருவருடைய தேவைக்காக வேண்டி பாதிக்க முடியும் என்பது மார்க்க சட்டம். அதை இன்னொரு தேவைக்காக வேண்டி பாதிக்க முடியும். உங்களுக்கு அது நஜீஸ், ஹராம். அதற்கும் தெளிவான விளக்கம் உண்டு. மிம்பர்ல சொல்ல முடியாது. வேண்டுமென்றால் உலமாக்களை அணுகி எனக்கிட்ட அக்கவுண்ட்ல இவ்வளவு வட்டி இருக்குது, இது எந்த விதத்தில நான் எடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறது, எப்படி செய்ய முடியும் என்ற அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். தன் பணத்தை சுத்தமாக்கி விடுங்கள், தன் தொழிலை சுத்தமாக்கி விடுங்கள், தன் வீட்டை சுத்தமாக்கி விடுங்கள், தன்னுடைய குடும்பத்தை சுத்தமாக்கி விடுங்கள். எதை விட்டும்? வட்டியை விட்டும். வல்லவனல்லாஹ் மனைவியுடைய பாவங்களை மன்னித்து வட்டியின் விளைவை உணர்ந்து நடக்கக்கூடிய சமூகமாக மனைவரையும் கபூல் செய்வனாக. யாரெல்லாம் சில பாவனை மன்னிப்பாயா, தெரியாமல் சில புத்தகங்கள் குறைகளை மன்னித்து மறைத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், இதுவரை காலம் ஏதோ ஒரு அமைப்பில் வட்டியில கை வைத்திருக்கும். யா அல்லாஹ், வட்டி என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் உணர்ந்து விட்டோம். யா அல்லாஹ், உன்னோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி நாம் தயாராக மாட்டோம். யா அல்லாஹ், நாளை மறுமையில் உன்னுடைய அன்பை அடைய வேண்டியவர்கள். யா அல்லாஹ், நாளை மறுமையில் உன்னை பார்க்க வேண்டியவர்கள். யா அல்லாஹ்,
உங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமை இருக்க வேண்டியவர்கள் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை இழக்க வைக்கும் பக்தியை விட்டு நம்மை பாதுகாத்திரியா அல்லாஹ். சமூகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். பெண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். வியாபாரிகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். இவருடைய சொத்துக்களை பாதுகாப்பாயாக. ஹலாலை தந்துவிடியா அல்லாஹ். ஹராத்தை விட்டு நம்மை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஹராத்தின் மீது வெறுப்பை உண்டாக்கியா அல்லாஹ். ஹலாலின் மீது ஆசையை உண்டாக்கியா அல்லாஹ். எதை நீ விரும்புகிறாயோ அதை என் வாழ்க்கையிலே சேர்த்து விடு. எதை வெறுக்கிறாயோ என் வாழ்க்கையை விட்டு தூரமாக்கி விடியா அல்லாஹ். ஒரு அன்புக்குரியவர்களை நம்மை கபூல் செய்வாயாக. நீ யாரை நேசிக்கிறாயோ அந்த கூட்டத்தில் என் அனைவரும் எழுதிவிடியா அல்லாஹ். யாரை வெறுக்கிறாயோ அவர்களை விட்டு நம்மை பாதுகாத்து விடியா அல்லாஹ். யாரெல்லாம் நம்முடைய மறுமைக்கு நஷ்டத்தை உண்டாக்குவார்களோ அவர்களை விட்டு எம்மை தூரமாக்கி விடியா அல்லாஹ். யாரெல்லாம் நம்முடைய மறுமை அழகுபடுத்துவார்களோ சொர்க்கத்துக்கு காரணமாகுவார்களோ அவர்களுடைய உறவை அவருக்கு நெருக்கமாக்கி தந்து விடியா அல்லாஹ். ரப்பே நீ அருளாளன் அன்பாளன் யா அல்லாஹ். உன்னுடைய அன்பு விசாலமானது யா அல்லாஹ். தாயை விட பன்மடங்கு கருணை ரஹ்மான் யா அல்லாஹ். உன்னுடைய அன்பை கேட்கிறோம், உன் மன்னிப்பை கேட்கிறோம், நரக விடுதலை கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த மூன்றையும் மௌத்துக்கு முன்னால் எனக்கு எழுதிவிடு யா அல்லாஹ். ரப்பே என்னுடைய குடும்பத்தை பொருந்திக் கொள்வாயாக, என்னுடைய பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக. நீங்க மக்கள் தந்தை என்னுடைய பிச்சலங்கள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகளை நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். என்னுடைய கண் குளிர்ச்சிகளாக தந்திரியா அல்லாஹ். என்னுடைய மௌத்துடைய நேரமும் தான், மௌத்துக்கு பின்னாலும் தான் எமக்காக வேண்டி அழுது உன்னிடத்தில் கலவேந்தக்கூடிய பிள்ளைகளாக எம்முடைய பிள்ளைகளை கபூசியா அல்லாஹ். எம்மை எம்முடைய பெற்றோருடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கிவிடு. எம்முடைய பிள்ளைகளை எம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக்கி தந்துவிடியா அல்லாஹ். அதிகமான வியாபாரிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யாரெல்லாம் வட்டியோடு புரண்டு வெளியாக வழி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவசரமான விமோசனத்தை கொடுத்து வட்டியை விட்டு அவர்களை பாதுகாத்து சுத்தமான வியாபாரம் அவருடைய வியாபாரத்தை ஆக்கிவிடியா அல்லாஹ். எம் அனைவருக்கு நல்ல முடிவை தருவாயாக. நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அனைவரும் ஒன்று சேர்த்து